கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அமுல்ராஜ், படைவீடு. நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற வெற்றி சின்னம்தான் இரட்டை இலை. எனவே இந்த தேர்தலில் நீங்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து அவரை பெருவாரியான வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் இந்த தொகுதியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் நிச்சயமாக இந்த தொகுதி அமைச்சர் தொகுதியாக மாறுவதற்கான 100% வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று கலசப்பாக்கம் தொகுதி அத்தனை அடிப்படை தேவைகளையும் அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். குறிப்பாக படைவீடு உள்ளிட்ட இந்த 7 பஞ்சாயத்தை சார்ந்த படைவீடு, காலசமுத்திரம், அனந்தபுரம், கல்பட்டு, குப்பம் உள்ளிட்ட இந்த 7 ஊராட்சிகள் சார்ந்து அவர் நிச்சயமாக இந்த மக்கள் எழுப்பியிருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் உடனடியாக அவர் தீர்த்து வைப்பார். படைவீட்டில் சம்புவராய மன்னர்களுக்கு அருங்காட்சியகம், மணிமண்டபத்துடன் கூடிய சிலையை கட்டாயம் அமைத்து தருவேன் என்று பேசியிருக்கிறார். அதே போல இந்த பகுதிக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலை அரங்கத்தை அமைத்து தருவேன் என்று பேசியிருக்கிறார். அதே போல இந்த பகுதியினுடைய நீண்டகால பிரச்சனைகளாக இருக்கிற வாழைக்கான குளிர்பதன கிடங்கு பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது. அதை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வருவார். கேசவபுரம் அருகில் அழகான ஓடை அப்படின்ற ஒரு கிராமத்திற்கு இதுவரை ஒரு சிறிய தரைப்பாலம் கூட இல்லாமல் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் அவர் பாலம் கட்டுவதற்கான ஏற்பாடை நமக்கு செய்து தருவார். செண்பகத்தோப்புக்கான அந்த சந்தவாசல் காற்றோடு பகுதியில் இருந்து வனத்துறையின் மூலமாக செல்லக்கூடிய அந்த பாதை நீண்ட காலமாக சீரமைக்கப்படாமல் இருக்கிறது. இது போன்று இந்த 7 ஊராட்சிகளுக்கான பல்வேறு திட்டங்களை நாம் அவரிடத்தில் அளித்திருக்கிறோம். எனவே அவர் இந்த தேர்தலில் உங்களுடைய ஆதரவோடு மாபெரும் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழையும் பட்சத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த பணிகள் எல்லாம் நிறைவேறுவதற்கான 100% வாய்ப்பு இருக்கிறது. அத்துடன் அவர் வெற்றி பெற்றால் இந்த தொகுதி அமைச்சர் தொகுதியாக மாறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. எனவே அருள் கூர்ந்து நடைபெற இருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலில் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியோர்கள், வாக்காளர்கள், பெண்கள், தாய்மார்கள் அனைவரும் சற்று நீங்கள் சிந்தித்து இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். மீண்டும் இரட்டை இலை தமிழ்நாட்டில் மலரட்டும். ஏழை எளிய விவசாயிகளுடைய வாழ்வு செழிக்கட்டும். நன்றி, வணக்கம்.